நம்ம தான் கொஞ்சம் ஒரு ஓவரா நம்பிட்டோமோன்னு தோணுது. நம்மள ஏமாத்துறாரு. அட வாங்க மாப்பிள, எங்க வெளில போயிட்டு வரீங்களா? என்ன மாப்பிள, டயர்டா வந்துருக்கீங்க போல இருக்கு. ஏதோ பெரிய வேலையை முடிச்சு வரீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் உங்களை மாதிரி எல்லாரும் சும்மாவே இருப்பாங்களா? வேலை இருக்கும்ல. எல்லாம் சரிதான் மாப்பிள, ஒரு நல்ல வீடா பாத்துக்கலாம்ல. இந்த வீட்டுக்கு என்ன குறைச்சல்? பெருசா நல்லா தானே இருக்கு. மாப்பிள, பெருசா இருக்கிறதுலாம் ஓகே, ஆனா நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா, அதுதான் தப்பு. மடம் மாரி ஆன்ல கிடக்குது. அதெல்லாம் போக போக செட் ஆயிரும். என்னத்த செட் ஆகுறது? வீட்டுல இடம் இருந்தா போதுமா? அட்டாச்சு பாத்ரூம் இருக்கிற ரூம் ஒண்ணுதான் இருக்கு, அதுவும் நீங்க எடுத்துட்டீங்க. நாங்களா என்ன பண்றது? ஓ, அட்டாச் பாத்ரூம் இருந்தா தான் இருப்பீங்களா? இல்லைன்னா இருக்க மாட்டீங்களா? ஆனந்த், நம்ம சொந்த வீடு பக்கத்திலேயே ஒரு வீடு பார்த்துருக்கலாம். பிரியாவுக்கு டியூஷனுக்கும் ஸ்கூலுக்கும் ரொம்ப தூரமா இருக்கு. அண்ணா, ஒரு வண்டி வாங்கி கொடுத்தா ஈஸியா இருக்கும்ல. வண்டியா? இப்ப இருக்கிற நிலைமைக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். இதுதான் வீடு. இஷ்டம் இருக்கிறவங்க இருக்கலாம், இல்லாதவங்க நல்ல வீடை பார்த்து போயிட்டே இருக்கலாம். அவ என்னடா சொன்னா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இத எல்லாத்துக்கும் தான் சொல்றேன். ஆமாப்ல, உங்களை நம்பி தானே கேள்வியை கேட்காம சொத்தெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்தோம். அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. என்னமோ நீங்க சம்பாதிச்ச சொத்தை எழுதி கொடுத்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றீங்க. அது என் அண்ணனோட சொத்து. அதை என்ன பண்ணணும்னு தம்பி நான் முடிவு பண்ணிக்கிறேன். இப்ப இதுதான் வீடு. தெரியும்ல, நம்ம வீட்டை வித்த பணத்தை வச்சுதான் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அதுல பணம் வந்தா தான் செலவுக்கு நான் ஏதாவது தர முடியும். இஷ்டம் இருக்கிறவங்க இருக்கலாம், இல்லாதவங்க கிளம்பி போயிட்டே இருக்கலாம். எனக்கு செலவு மிச்சம். மாப்பிள அம்மா, ஏண்டி, என்னம்மா? எனக்கு என்னமோ உங்க அண்ணன் எல்லாருக்கும் எழுதி கொடுத்த சொத்தை உன் தம்பி மொத்தமா ஆட்டையை போட போறான்னு தெரியுது. நம்ம ரெண்டு பேரும் நடு ரோட்டுக்கு போறது கன்ஃபார்ம். ஆனா அத்தை தான் சுகுணாவையும் பிரியாவை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எல்லாம் கடவுளுக்கு வெளிச்சம். என்ன பண்றது? ஹலோ. வாழ்த்துக்கள் மேடம். நேத்து தான் பிரான்ஸ்ல இருந்து வந்தேன். கேள்விப்பட்டேன் கேஸ்ல ஜெயிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எல்லா பாலிடிக்ஸையும் தாண்டி வின் பண்ணிருக்கீங்க. கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. அதான் கேஸ் முடிஞ்சு போச்சே, இனி என்ன ஆக போகுதுன்னு அசால்ட்டா இருந்துடாதீங்க. தோத்து போனவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மேடம். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். தேங்க் யூ so much. ஓகே மேடம். ஹலோ மேடம், நான் அட்வொகேட் ராமலிங்கம் பேசுறேன். சார் சொல்லுங்க. டெல்லியில சுப்ரீம் கோர்ட்ல 2 நாளா வேலை, அதான் உங்களை கான்டாக்ட் பண்ண முடியல. எப்படியோ அந்த சத்யபாமா விகேஆர் புதல்வனை உள்ள தள்ளிட்டீங்க. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க் யூ சார். வயசுல சின்ன பொண்ணா இருக்கீங்க, ஏதோ குருட்டு தைரியத்துல இறங்கிட்டீங்க. எங்க ஜெயிக்க போறீங்களோன்னு நினைச்சோம். கலக்கிட்டீங்க மேடம். தேங்க் யூ சார். தேங்க் யூ வெரி மச். ஜாக்கிரதையா இருங்க மேடம். கோவத்துல எதை வேணா செய்யற கும்பல் அது. ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஓகே சார். தேங்க் யூ வெரி மச். யாரு? யாரது?
யாருன்னு சொல்லுங்க.